கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தைகள் நன்மை செய்ய வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியங்கள் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதான காரியத்தை பற்றி இந்த நாளிலே நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க போகின்றோம். நம்முடைய ரோல் மாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர் 10:38 வார்த்தையிலே இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த நன்மையினால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டும் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நம்மை விட்டு பிரித்து நம்மை பரிசுத்தவானாக நம்மை நிலைநிறுத்துகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவின் நன்மையினாலே நாம் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதிலே ஒரு ஐயமும் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்தார். நம்முடைய ரோல் மாடலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நாம் நன்மை செய்ய வேண்டும். யாக்கோபு 4:17 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அதுவே அவனுக்கு பாவமாகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 4:7 தேவனாகிய கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு மேன்மை உண்டு. கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார் என்பதிலே ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலோ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலோ தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நன்மை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3:27 ஒருவன் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றார் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தருகின்றது. நாமும் பிறருக்கு நன்மையான காரியங்களை நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ஒரு சிறு கதையை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். 2 ராஜாக்கள் 5 நாம் கடந்து வருவோம். 2 ராஜாக்கள் 5 1 முதல் 4 முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே சீரிய நாட்டு படைத்தலைவன் நாகமான் வருகிறார். அவர் தன்னுடைய ஆண்டவனிடத்தில் மிகவும் பலம் கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அதிக எண்ணிக்கை உள்ள மனிதனாக காணப்படுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு? அவருடைய சரீரத்திலே ஒரு குஷ்டரோகம் இருந்தது. கர்த்தர் அந்த நாகமானை கொண்டு அந்த சீரிய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிட விரும்பினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த வேளையிலே சீரிய நாட்டு படைகளுக்கும் இஸ்ரவேல் நாட்டு படைகளுக்கும் யுத்தம் வந்து சீரியன் நாட்டு படைகள் ஒன்று இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள். ஒரு சிறு பெண், அந்த பெண்ணுக்கு என்ன வயது என்று தெரியவில்லை, என்ன பெயர் என்று தெரியவில்லை. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு சிறு பெண் என்று. அந்த சிறு பெண் தன்னுடைய வாழ்வின் நிலைமையை அவள் உணர்ந்திருப்பாள். என்னவென்று, தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு என்னை சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். ஒருவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லவே முடியாது. நம்ம யாராவது ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு துன்பங்களை நாம் அடைந்திருப்போம், எவ்வளவு கவலை கொண்டிருப்போம். ஆனால் இந்த சிறு பெண் தன்னுடைய தேசத்திலிருந்து கடத்தப்பட்டு இருந்தாலும், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியன் நாட்டிற்கு கடத்தப்பட்டிருந்தாலும், அந்த சீரியன் நாட்டிலே அந்த நாகமானின் மனைவிக்கு அந்த சிறு பெண் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பணிவிடை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அந்த சிறு பெண் நாகமானை அவள் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார். அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அவருடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை. தன்னுடைய நாச்சார் இடத்திலே சொல்கிறார். என்னவென்று சொல்கிறார்? இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே உங்கள் கணவர் நாகமான் சென்றால் அவர் சுகம் பெறுவார், நலமாய் இருக்கும் என்று அந்த சிறு பெண் தன்னுடைய எஜமாட்டிக்கு ஒரு நன்மையை செய்கின்றார். அவருடைய இடத்திலே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த நன்மை செய்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த பெண் இஸ்ரவேல் தேசத்து பெண்.
இஸ்ரவேல் தேசத்தில் குடிகளிலே இருக்கின்ற பெண். அந்த இஸ்ரவேல் தேசம் என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகள் வாழ்கின்ற தேசம். சிறு பெண்ணாக இருந்தாலும் அவள் நன்மை செய்தாள். தனக்கு தீமையை செய்த போதிலும் நன்மை செய்தாள். இயேசு கிறிஸ்துவானவர் இதைத்தான் சொல்கிறார். மத்தேயு 5:44 உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் நன்மை செய்யுங்கள், சிநேகியுங்கள் என்று சொல்கிறார். இந்த காலத்துல நம்மளை யாராவது பகைச்சோம்னா நம்ம சிநேகிக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் யாராவது பகைத்துக்கப்பட்டால் நீங்கள் அவர்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்மிடத்திலே சொல்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் தேசத்திலே கடத்தப்பட்ட இந்த சிறுபெண் தன்னுடைய எஜமாட்டி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தன்னுடைய எஜமாட்டியின் கணவன் நாகமான் சுகம் பெற வேண்டும் என்று அவள் விரும்பி, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் சென்றால் நலம் பெறுவார் என்று அந்த சிறு பெண் நன்மை செய்தார். இந்த வேளையிலும் நாம் அந்த சிறு பெண்ணிடத்திலிருந்து அந்த நன்மையை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய எண்ணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 4:7 கர்த்தரிடத்தில் நன்மை அடைவான் என்று நாம் வாசிக்கின்றோம். நன்மை செய்கிறவன் யாராக இருந்தாலோ கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக பலனை அடைவான். பிரசங்கி 3:12 நாம் வாசிக்கின்றோம், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கையில் மகிழ்ச்சியாய் இருப்பதும் நன்மை செய்வதுமே இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற மிகப்பெரிய நன்மை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவடிகளை தொடர்ந்து வருகிற இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை நாம் நினைத்து நாம் மற்றவர்களுக்காகவோ நன்மைகளை செய்வோம். நம்மை பகைக்கிறவர்களுக்காக நாம் நன்மை செய்வோம், நம்மை பகைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு தெரியும் நன்மை என்னதென்று. மீகா 6:8 கர்த்தருடைய வார்த்தையிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, நன்மை என்னதென்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நன்மை என்ன தீமை என்ன நன்றாக தெரியும். ஏனென்றால் எப்பொழுது ஏவாள் தன்னுடைய கணவனுக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை கொடுத்து அவர்கள் இருவரும் சாப்பிட்டார்களோ அப்பொழுதே அவர்களுடைய கண்கள் தெளிவுபடுத்தப்பட்டது, நன்மையை தீமையை அறிந்து கொண்டார்கள். இன்று நமக்கு தெரியும் என்ன நன்மை எது தீமை என்று. அதனாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிறார். அவர் நன்மை செய்தார், நாமும் அவருடைய நாமத்தினாலே நன்மை செய்வோம், நன்மையான இவுகளை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.